இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே வெந்திருச்சு. வீடெல்லாம் தொடச்சி பெருக்கி மாப்பும் போட்டு விட்டேன். அவங்களும் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை பண்ணிட்டாங்க. அப்புறமா பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு ஒரு கப் பால் எடுத்து கொடுத்துட்டு நானுமே காஃபி போட்டு குடிச்சிட்டேன். அவங்க வேணான்ட்டாங்க. அவங்க காலையில் விரதங்கிறதுனால காலைல எதுவுமே சமைக்கலை. அவங்களும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. பாப்பாவுக்கு மட்டும் இந்த குட்டி தோசை ஊற்றி கொடுத்து அவங்களையும் சாப்பிட வச்சு தூங்க வச்சு இன்றைக்கி அவங்க தூங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனாலுமே சமைக்கவுமே லேட் ஆகிடுச்சு. நானும் அவங்க தூங்கினதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு மதியம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுண்டல் குழம்பு வைக்கலான்னு தான் நேற்று நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஆனால் இவங்க தூங்க லேட்டானதுனால மதியம் விரதம் விட டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சுண்டல் சாதமாக டக்கு டக்குன்னு வச்சுட்டேன். அது வச்சிட்டு இருக்கும்போதே அவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டு விரதம் விட்டுட்டு அவங்களுமே கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உட்காடுறப்ப பாப்பாவுமே எழுந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு பாசிப்பயிறு சாதம் தான் செஞ்சேன். அவங்க எந்திரிச்சோடனே அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன்.